அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினால் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்தவர்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். தீமோத்தேயுவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். எனக்கு பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, என் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு நாம் நடப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தேவன் ஒவ்வொரு காரியங்களை குறித்து தேவன் பேசுகிறதை நாம் கேட்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அதிகமாய் தான் நேசித்த தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற போது, தீமோத்தேயு ஊழியம் செய்த அந்த நாட்களிலே கடுமையான போராட்டங்களும் கடுமையான பிரச்சனைகளும் அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்ற போது ஒரு ஆறுதல் அவனுக்கு தேவைப்பட்டது. அந்த நேரத்துல தான் பவுல் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். அந்த கடிதத்துல என்ன சொல்றாருனாக்கா, தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ளே ஒரு நற்பொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நற்பொருளை உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி நிமித்தமாக அதை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தை அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய அந்த தீமோத்தேயுவுக்கு அதிகமாய் தேவைப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. ஏன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அவனை பின்தொடர்ந்து வருகிற போது, அல்லது ஒரு போராட்டமான ஒரு பாதையில் அவன் கடந்து செல்கிற போது, அல்லது ஒரு பலனில்லாத ஒரு சூழலிலே அவன் நடக்கிற போது, அவன் அந்த பின்மாற்றத்தின் சூழல் கடந்து போகும்படி அவனுக்கு நிறைய காரியங்கள் தோன்றும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த சூழல்ல நீ போய்விடக் கூடாது, இந்த சூழல்ல உன்னுடைய ரட்சிப்பை நீ பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எப்பா, உனக்குள்ள ஒரு அழிந்து போகாத, உனக்குள்ள யாரும் கொடுக்க கூடாத ஒரு மகிமையான ஒரு நற்பொருளை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். அந்த நற்பொருளை எப்படியாகிலும் பாதுகாக்க வேண்டியதுதான் உன்னுடைய கடமை. சொல்லிட்டு அடுத்த வரியில் இன்னொரு வரி சொல்றாரு பாருங்க. அதுக்காக நீ ரொம்ப இது பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. உனக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவைகளை உன்னால் பாதுகாக்க முடியும். நல்லா கவனிக்கணும். உனக்குள்ளே இருக்கக்கூடிய நற்பொருள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் காரியத்தை வாசிக்கிற போது ரட்சிப்பை குறிக்கிறது. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு தான் விலையேற பெற்ற நற்பொருளா. அந்த நற்பொருளை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டுமா? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற
அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கவனிக்கணும். அந்த நற்பொருள் நம்மிடத்துல இருக்கிற வரையிலும் தான் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு பந்தம் கொடுக்கப்பட்டிருக்குமா. அந்த நற்பொருளின் அந்த ரட்சிப்பின் நிமித்தமாகத்தான் அவருக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு சொந்த உருவாகி இருக்கிறது. அந்த ரட்சிப்பு ஊற்றப்பட்ட விதம் எப்படி கேட்டீங்கன்னாக்கா, அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தம் தான் அந்த ரட்சிப்பை உனக்கும் எனக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ ஒரு ரத்த உறவு என்று கூட சொல்லலாம். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடியது எப்படிப்பட்ட உறவா? ஒரு ரத்த உறவு. அவர் நமக்காக சிந்தின ரத்தம் நம்முடைய சரீரத்திலே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ரத்த உறவு அவ்வளவு மிகையாகாத ஒரு மேன்மையான ஒரு உன்னதருடைய ஒரு உறவு தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த ரட்சிப்பின் மூலமாக. அப்போ பவுலுக்கு என்னன்னா, தீமோத்தேயு எதிர்பார்த்து இருக்கிற அல்லது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரச்சனையிலே அவன் பெற்றிருக்கிற அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை அவன் என்ன பண்ணக்கூடாது, இழந்து போய் விடக்கூடாது. எப்படி பவுலுக்கு தீமோத்தேயு குறித்து ஒரு பாரம் இருந்ததோ அதே போலத்தான் ஆண்டவர் இந்த பேழைக்குள்ளே கொடுத்திருக்கிற, ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பும் இன்றைக்கு நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தரித்திரங்களுக்கு மத்தியிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வேதனைகளுக்கு மத்தியிலே உங்களுடைய ரட்சிப்பும் வீணாய் செலவழிந்து விடக்கூடாது என்று சொல்லி நான் பாரப்பட விரும்புகிறேன். காரணம், உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு மனிதனிடத்தில் இருந்தோ அல்லது பணத்தின் மூலமாகவோ அல்லது வேற எந்த உறவுகளின் மூலமாகவோ கிடைத்தது கிடையாது. அந்த ரட்சிப்பு அப்படி கிடைத்தது கிடையாது. அவர் பாரமான சிலுவை என்றும் இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்றும் அவர் என்ன பண்ணலையா, அதை புறம் தள்ளவில்லையா. அதை தனக்காக ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை முழுமையான தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தாராம். அன்றைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததினால்தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்ப கவனிக்கணும், அவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பு. ஏன் இந்த காரியம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னாக்கா, எபிரேயரின் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கிற போது, எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கிற போது, அதை நான் அழகா சொல்றேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நல்ல கவனிக்கணுங்க, ஆண்டவரே சாட்சி கொடுக்கக்கூடியதான மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு. அதை சொல்றாரு பாருங்க, அதற்கு எதனோடு கூட ஒப்பிடல. அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்க எப்படி இருக்கக்கூடாதா, கவலையற்ற, அடுத்த வரியில வந்து பார்க்கலாம், நாம் கவலையற்ற இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் ஆண்டவர் கேட்கிறார். மிகப்பெரிய, எதனோடு கூட ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு மிக பெரிதான மகிமையான விலையேற பெற்றதான ரட்சிப்பை தேவனாகி கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடுகளை கணக்கிலே கொண்டு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை நாம் என்ன கூடாதான் விரயம் செய்துவிடக் கூடாது என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு, அதாவது நல்ல கவனிங்க, நம்ம வீட்டில் இருக்கிற டிவியினுடைய மதிப்பு தெரியுது, நம்ம வீட்டினுடைய மதிப்பு தெரியுது, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய மதிப்பு தெரியுது, நம்ம கிட்ட இருக்கிற வாகனத்தினுடைய மதிப்பு மரியாதை தெரியுது. ஆனா
ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பினுடைய மரியாதை நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியல. எல்லாவற்றை குறித்துண்டான மரியாதையும் தெரியுது. கையில் வச்சிருக்கிற செல்போனுடைய மரியாதை தெரிகிறது. எல்லா மரியாதையும் தெரியுது. எல்லாவற்றையும் பாதுகாக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். டிவியில போடுற டிவியோட ரிமோட்டு கூட ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன், அதுக்கு ஒரு கவர் வாங்கி போடுறோம். ஒரு செல்போன் ஸ்கிராச் ஆயிட கூடாது சொல்லிட்டு அதுக்கு ஒரு மேல டெம்பர் கிளாஸ் போடுறோம். இப்படி ஒவ்வொரு பொருட்களுக்கும் இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை எப்படி இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் தேவனாகி கர்த்தர் இலவசமாய் அவர் சிலுவையிலே தொங்கின அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை உனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறாரே. அந்த ரட்சிப்பு கெட்டு போவதை குறித்தோ, அந்த ரட்சிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு கடந்து போவதை குறித்தோ, அல்லது அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவன் மன வருத்தமாய் இருக்கிறதை குறித்தோ என்றைக்காவது நாம் வேதனைப்பட்டதுண்டா? அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கலங்கினதுண்டா? அந்த ரட்சிப்பு இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அழகாய் ஓங்கி நிற்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அந்த ரட்சிப்பு வாழ்வடைவதற்கு, அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனுடைய கரத்திலிருந்து பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ரட்சிப்பு வாழ்வடைவதற்கு, அதை டெவலப் பண்றதுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய்? கர்த்தர் அல்லது எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறாய்? நாம் அறியாததினால்தான் அழகா பவுல் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீங்க என்ன பண்றீங்க? கவலையற்றி இருக்கிறோமா? அதனாலதான் அவர் அட்வைஸ் பண்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இல்லாம இருக்கிறீங்களே. போடுற சட்ட வரைக்கும் நம்ம பாதுகாக்கிறோம், நம்முடைய உடைமைகளை பாதுகாக்கிறோம். ஐயோ தேவை, ஐயோ இது காஸ்ட்லியானது. நீ எதை காஸ்ட்லின்னு நினைக்கிறியோ அது எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. இந்த உலகத்துல எந்த பொருளோடும் கூட உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. எந்த பொருளாவனாலும் இருக்கட்டும், அது கோடிகள் மதிக்கத்தக்கவைகளா கூட இருக்கட்டும், இந்த ஒரே ஒரு ரட்சிப்பு தான் இயேசுடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இருக்கிற கடைசி நேரத்துல ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிற இயேசுவிடத்தில் அந்த கள்ளர்கள் கேட்டது. இந்த ரட்சிப்பு சாதாரணமா யாருக்கும் போய் கிடைக்க போவது கிடையாது. இந்த ரட்சிப்பு நாம் கிடைக்கிற நேரத்துல, அல்லது நம்ம வாங்கணும் நேரத்துல, அல்லது நமக்கு வேணுன்ற நேரத்துல நமக்கு சாதாரணம் வந்துடுதும் கிடையாது. எவன் மேல் கர்த்தர் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ, எவனை தம் மண்டையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறாரோ அவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் இந்த ரட்சிப்பு. யோசிச்சு பாருங்க, என்னை போலவே எத்தனை பேர் இருந்தவங்கலாம் இன்னைக்கும் கடவுள் அறியாம இருக்கிறாங்க, இன்னொரு ரட்சிப்பை பெறாம இருக்கிறாங்க. ஆனா அவர்கள ஒருத்தர் எனக்கு அந்த ரட்சிப்பு கற்று தந்திருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தரை அந்த ரட்சிப்பின் நிமித்தமாய் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறிவேன். நல்ல கவனிக்கணும். என் கூட இருந்த எத்தனை பேருக்கு அந்த ரட்சிப்பு இன்னும் கிடைக்கல. என் கூட இருந்த எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. என் கூட இருந்த எத்தனையோ பேருக்கு இதனுடைய மேன்மை தெரியல, அல்லது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மேன்மை தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு அந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்கிறதுனாக்கா அதை நான் பத்திரமாக பாதுகாற்றால் மட்டும்தான் அதனுடைய மேன்மையை கர்த்தர் எனக்கு கொடுக்க முடியும், அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க நினைக்கிறவர்கள் என்ன தெரியுமா? இந்த ரட்சிப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு எக்காரணத்தை கொண்டும் அது மடிந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி அது ஒரு புதையலை போல அவர் பாதுகாத்தாராம்.
கடைசியில சிலுவையில தொங்குற போது சொல்றாரு, பிதாவே உம்முடைய கரங்களிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அது என்ன அடையாளம் தெரியுமா? சரீரத்தை அல்ல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நான் பாதுகாத்து இருக்கிறேன். இப்போ அதை உங்களுடைய கரத்தில் நான் தருகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு கம்பீரமா சொல்லணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பத்திரமாக நான் பாதுகாத்து விட்டேன். பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, தைரியமா சொல்றாரு பாருங்க. என் ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன், என் ரட்சிப்பை நான் பாதுகாத்தேன். இன்னைக்கு எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? யாரு குறிச்சு ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உன் தேவனுக்கு முன்பதாக சொல்ல முடியுமா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அலங்கார கிரீடமாய் இருக்கிற ரட்சிப்பை எதனோடு கூட ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த ஒரு பொருளாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த மகிமையின் ரட்சிப்பை நான் பாதுகாத்தேன். இதுவரையிலும் அதை நான் பத்திரப்படுத்தி இருக்கிறேன். அதற்கு நான் மரியாதை கொடுத்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பை இவ்வளவு நாட்கள் நிறைவேறுவதற்கு நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அதைத்தானே எதிர்பார்க்கிறாரு. உண்மையுள்ளவன் என்று கருதித்தானே இந்த ரட்சிப்பை தேவன் உனக்கு கொடுத்தார். அந்த ரட்சிப்பை குறித்து நீ மற்றவர்களைப் போல கவலையற்றவனாய் இருக்கக்கூடாது. எல்லாரையும் விட்டுட்டு உன் பக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் ஆண்டுடைய எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு உன்னை மாத்திரம் தெரிந்து கொண்டதனுடைய காரணம் என்ன? இந்த ரட்சிப்பை நீ பாதுகாப்பாய் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். அவருடைய நினைவுகள்ல எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது. நல்ல புரியுங்க. உன் கூட சுத்தினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? உன் உறவுகள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னும் கர்த்தரை அறியாதவர்கள், இன்னும் கர்த்தரை தெரிந்து கொள்ளாதவர்கள், அந்த ரட்சிப்பு என்னக்கூடிய அந்த உயர்ந்த சுகந்த வர்க்கத்தை பெறாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அத்தனை பேர் இருக்கிற போது கர்த்தர் உனக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்த அந்த நோக்கம் என்ன தெரியுமா? அதை பாதுகாப்பாய், அதை தேவன் கேட்கிற போது திரும்ப கொடுப்பாய் என்கிறதற்காகத்தான். அவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கவலையற்று விட்டு இன்றைக்கு மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை கொடுத்த தேவன் மனம் உடைந்து காணப்படுகிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சீர்திருத்தங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை தேவன் கொடுக்க விரும்புகிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அதுதான். நம்முடைய கைகளிலே இருக்கிறவைகள் எது? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் என்று தெரியல. அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எதற்காக நான் பெற்றேன் என்று சொல்லி தெரியல. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சில வாரங்களில் அந்த காரியத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். அது எப்படிப்பட்ட மேன்மையானது, அதை இன்றைக்கு நாம் எப்படி வைத்திருக்கிறோம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். ஆண்டவர் கொடுத்தவைகள் எல்லாம் கொழுமையானவைகளா? ஆண்டவர் கொடுத்தது எப்படிப்பட்டதா? கொழுமையானவைகளா? தாளந்துகள் ஒரு தாளந்து வாங்கினவன் புதைத்து வைத்தானா? 2 தாளந்து வாங்கினவன் 2 நாளாக்குனா? அது போல ஆண்டவர் உனக்கு கொடுத்ததெல்லாம் புதைத்து வைக்கக்கூடியவைகள் அல்ல, அது எடுத்து பயன்படுத்தக்கூடியவைகள், அது கெட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டியவர்கள், அது பலருக்கும் உபயோகப்படக்கூடிய. உன்கிட்ட இருக்கிற ரட்சிப்பு மற்றவர்களுக்கு போனோம், உன்கிட்ட இருக்கிற அபிஷேகம் மற்றவர்கள் பெறணும். உனக்கு ஆண்டவர் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மையும் மற்றவர்களுக்கு கிடைக்கும்படி நீ வாழணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் உனக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷங்க தனக்கு கிடைத்திருக்கிற அந்த அபிஷேகம் அநேகருக்கு கிடைக்கும்படி அவர் உதவி செய்தார். அவர் சொல்றார், நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்கிற ஒரு சத்தியத்தை சொன்னாராம். அப்ப பாருங்க, அவருக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தை இன்னும் பலர் பெறும்படி அவர் விரும்பினார். அவருக்குள்ள இருந்த ரட்சிப்பை பலருக்கு அவர் கொடுக்க நினைத்தார். அவருக்குள் இருந்த தேவனுடைய வல்லமைகளை மற்றவர்கள் பெறும்படி அவர் செய்தாராம்.
ஒவ்வொரு முறையும் அப்படி வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை காட்டிலும் அதிகமாக செய்வார் என்று சொல்லி அந்த வல்லமைகளை அவர் பகிர்ந்து கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் வார்த்தைகள் தனக்குள்ளே மாத்திரம் இருந்தால் போதும் என்று சொல்லி நினைக்கவே இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான முறையிலே அந்த ரட்சிப்பை அவர் பதப்படுத்தி அதை விருத்தி அடைய செய்தார். அவர் பெற்ற அபிஷேகத்தை பாதுகாத்து அது பலருக்கும் கிடைக்கும்படி செய்தார். அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் விருத்தி அடைந்து கடைசியில் சொல்றார், பிதாவே எனக்கு கொடுக்கப்பட்டவைகளை எல்லாம் நம்ம பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு எவ்வளவு வார்த்தை இருக்கு தெரியுமா? நம்ம சாதாரணமா சொல்றோம், ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்றோம். என்னென்னலாம் ஒப்பு கொடுத்தாரு? அவரை நம்பி கர்த்தர் என்னென்ன கொடுத்தாரோ அதை எல்லாம் கிளியரா கொண்டு போய் கொடுத்துட்டாரு. எந்த இடத்துலயும் தவறு நான் பண்ணவே இல்லை. இந்த உணர்வுகளையும் இந்த எண்ணத்தையும் நமக்குள்ளே உருவாக்கணும். அதற்காகத்தான் தேவன் ஆசைப்படுகிறார். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனாகிய கட்டச் சொல்றாரு. அதனால்தான் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேலின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கிற போது தானியேலை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த தானியேல் பாருங்க, அந்த தானியேல் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 8வது வசனத்தின்படி, ஸ்தோத்திரம், 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படலாகாது என்று தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி, அதாவது எந்த சூழ்நிலையிலே நீ கடந்து போனாலும் அந்த சூழ்நிலையிலே எப்படி ஒரு மனுஷனால ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியும் என்பதை இந்த தானியேலின் புஸ்தகம் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும். வாசிக்கணுங்க, வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ முடியும். சில நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, இவ்வளவு பிரச்சனை வந்தாக்கா என்னால எப்படிங்க இருக்க முடியும்? நம்ம கேட்கிற கேள்வி. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும் என்பதைத்தான் இந்த வேத புஸ்தகம் நமக்கு அழகாக கோடிட்டு காண்பிக்கிறது. இன்றைக்கு நீ அனுபவிக்கிற உபத்திரவத்தை காட்டிலும், பாடுகளை காட்டிலும், அன்றைக்கு அனுபவித்த பாடுகளும் உபத்திரவங்களும் அதிகம். இதை காட்டிலும் பல மடங்கு அதிகம். வேதத்தை வாசித்தால் மாத்திரம்தான் பாடுகளுக்கு மத்தியிலே, உபத்திரவத்திற்கு மத்தியிலே, வேதனைகளுக்கு மத்தியிலே, கலக்கங்களுக்கு மத்தியிலே, கண்ணீர்களுக்கு மத்தியிலே, வியாதி கொடுமைகளுக்கு மத்தியிலே ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு வைராக்கியமாக ஜீவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை வாசிக்காமல், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்காமல், தேவனோடு கூட ஒரு சரியான ஒரு உறவை வைத்துக் கொள்ளாமல் கிறிஸ்தவன் என்கிற ஒரு சூழலை நாம் வகுத்துக் கொண்டால் ஒரு காலம் ஒரு கிறிஸ்தவனால நம்முடைய ரட்சிப்பை பாதுகாக்க முடியாது. ஆண்டவரோடு கூட சரியான ஒரு உறவை வைத்துக் கொண்டு ஆண்டவர் என்ன பேசுகிறார் நல்ல கவனி. ஒரு தேவனை விட்டு தள்ளி இருந்த ஒரு சவுல் என்கிற ஒரு மனிதன் கூட உபத்திரவங்கள் வருகிற போது தேவன் தனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை கேட்பதற்கு அவன் ஆசைப்பட்டான். நல்ல கவனிங்க, ஒரு செல்போன்ல எப்படி ஒரு சிம் இருந்தா தான் அடுத்தவர்களோடு கூட கனெக்ட் பண்ண முடியும், நாம் நினைக்கிற காரியத்தை செய்ய முடியும். அதே போலதான் ஒரு மனிதனோடு கூட தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்கிற அங்கீகாரம் இருந்தால் மாத்திரம்தான் தேவனோடு கூட ஒரு உறவை நம்மால் வளர்த்துக் கொள்ள முடியும். அந்த உறவை வளர்த்துக் கொண்டால் மாத்திரம்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே செய்ய நினைக்கிற சகல நன்மைகளையும் உடைய வாழ்க்கையில பெற முடியும். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு சூழலிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தன்னை பாதுகாக்க முடியும், எப்படி ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை உண்மையும் உத்தமமாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ளவும் என்று சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலை பாருங்க, அடிமை, கால்களிலே சங்கிலி, கைகளிலே சங்கிலி,
எந்த ஒரு காரியத்தையும் இஷ்டப்படி சொல்ல முடியாது, கேட்க முடியாது. ஆனா அவன் சொல்றான், என்ன கொன்னே போட்டாலும் சரி, எனக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு கெட்டு போகும்படி எந்த ஒரு பொல்லாத ஆவினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வித்தியாசமா சொல்லி அனுப்புறான். எப்பா, எனக்குள்ள இருக்கிற நற்பொருள், எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு என்கிற நற்பொருள், எனக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற தீபத்தை அணைக்கக்கூடிய அல்லது அந்த நற்பொருளை கெடுக்கக்கூடிய இந்த ரட்சிப்பை புறம் தள்ளக்கூடிய எந்த ஒரு ராஜாவுடைய போஜனங்களும் தனக்கு வேண்டாம். எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. அவன் போஜனத்தை புறந்தள்ளினான். அந்த போஜனம் இந்த நற்பொருளை கெடுத்து விடும் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பிற்கு விரோதமாக இருக்கக்கூடிய காரியங்களை எத்தனை பேர் தள்ளக்கூடும்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பிற்கு விரோதமாக இருக்கக்கூடிய எத்தனை காரியங்களை நாம் புறம் தள்ளி இருக்கிறோம். எத்தனை காரியங்களை வேண்டாம் என்று சொல்லி நாம் தள்ளி இருக்கிறோம். எத்தனை காரியங்கள் என் ரட்சிப்புக்கு இடையூறாக இருக்கிறது. எத்தனை காரியங்கள் ஆண்டவரோடு இருப்பதற்கு எதிராக இருக்கிறது. எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி எத்தனை பேர் பொறுத்தனை பண்ணி இருக்கிறோம். அந்த ரட்சிப்பிற்கு நாம் எத்தனை நாள் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட விலையேற ரட்சிப்பை எனக்கு கட்ட தந்திருக்கிறார், இதை நான் பாதுகாப்பதற்கு இவைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தள்ளி இருக்கிறேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நான் திருப்பி சொல்றேன், உன்கிட்ட இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் மேலான ஒரு பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை காட்டிலும் உன்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளும் மிகையாகாத ஒரு பொருள். அந்த பொருளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்த பொருளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நீங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பாதுகாத்தீர்களா? அதனால்தான் பவுல் எச்சரிக்கையோடு கூட சொல்றாரு, தீமோத்தேயுக்கு அழகா சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எபிரேயருடைய பட்டணத்துக்கு எழுதுகிற போது அழகா சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கிறீர்களே. நான் இன்றைக்கு இந்த காணொலி மூலமாக இந்த சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை என்றைக்காவது ஒரு நாள் சிந்தித்து பார்த்ததுண்டா? இது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இது எவ்வளவு பெரிய நற்பொருள், எந்த பொருளோடு கூட ஈடுபடுத்த முடியாதபடிக்கு உயர்ந்திருக்கிற ஒன்று. இயேசு கிறிஸ்து கடைசியிலே மரிக்கிற அந்த நேரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பாதுகாத்தேன் என்று சொல்லி, பிதாவே உம்முடைய கைகளில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எவ்வளவு அழகா கொண்டு போய் கொடுத்தாரு பாருங்க, எவ்வளவு அழகா கொண்டு போய் கொடுத்தாரு. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பாதுகாத்து அதை விருத்தி அடைய செய்து ஆண்டவருடைய கரத்திலே கொண்டு போய் பத்திரமாய் கொடுக்கணுமா? எப்படி அந்த எஜமான் வந்த போது தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை எல்லாம் எப்படி கொண்டு போய் அன்றைய எஜமானிடத்திலே கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்களோ, அதே போல நமக்கு எஜமானாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை சமீபித்து இருக்கிறது. அவர் நம்மை வரவேற்கக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கரங்களிலே கொடுத்த ரட்சிப்பை அவருடைய கரங்களிலே பெருமடி கட்ட தரப் போகிறார். எத்தனை பேர் கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த ரட்சிப்பை அறிந்து அறியாதவர்களை போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்தவன் என்கிற போர்வையிலே வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்பை பாதுகாக்கிறவர்களா எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் கேட்கிறாரு. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கண்டித்து பேசுகிற போது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை குணமாக்கி உன்னை சீர்படுத்தி இன்றைக்கு கிடைத்த நாளில் ஆகிலும் உன் தேவனோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு, உன் ஆண்டவர் உன்னிடத்தில் கொடுத்த காரியங்களை பத்திரப்படுத்துவதற்கு, இனிமேலாவது உன்னுடைய ஓட்டத்தை சீர்படுத்துவதற்கு இது காரணமாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான்
ஒவ்வொரு முறையும் கர்த்தரோடு கூட பேசி இருக்கிறார். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்குள்ளே கிடைத்திருக்கிற அந்த நட்பு முதலாவது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை குறித்து பாரமுள்ளவர்களை நம்ம மாறும். அந்த ரட்சிப்பு எதனோடு கூட ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த ரட்சிப்பு மிகவும் விலை உயர்ந்தது. அது ஆண்டவருடைய கரங்களிலே திரும்பவும் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படணும். எந்த சூழ்நிலையிலும் அந்த ரட்சிப்பை இழக்க கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பிடம் விடுதலை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விடுதலை ஒரு காலமும் கெட்டு போக கூடாது. நல்ல கவனிங்க. ஒரு பயிற்சிக்குழுக்காக ஏசா தன்னுடைய சகோதரனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தானா? அவன் எத்தனை வருஷம் கண்ணீர் வடிச்சான் தெரியுமா? ஐயோ, என் தகப்பனிடத்திலிருந்து தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நான் இழந்து விட்டேனே ஒரு பயிற்சிக்குழுக்காக. இன்னைக்கு அதே போலதாங்க, அற்பமா எண்ணக்கூடிய உலக காரியங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற மேன்மையான உன்னதமான ரட்சிப்பை அநேகர் இழந்திருக்கிறார்கள். கரண்ட் இருந்தா கூட நிறைய பேருடைய வீட்டுல லைட் தெரியாது. அதே போலதான் இயேசு இருக்கிறார், இயேசுவோடு கூட இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட நிறைய பேர் வாழ்ந்தாலும் அந்த அவர்களுடைய உள்ளங்களிலே வெளிச்சம் இல்லை. காரணம் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு அற்பமான காரியத்திற்காக நம்ம சாதாரணமா சொல்றோம், ஏசா ஒரு பயிற்சிகளுக்காக வித்துட்டா மாட்டோம். அதை விட இழிவான காரியத்திற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை எங்கேயோ அடங்கு வச்சுட்டவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருடைய உள்ளத்துல ரட்சிப்பு கிடையாதுங்க. நான் சொல்றேன், நிறைய பேருடைய வீட்டுல ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு இல்லாதவங்களுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை. எப்போ யூதாசு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை இழந்து போனான், எப்போ ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக இன்னொருத்தங்கிட்ட கையை நீட்டி 30 வெள்ளிக்காசு வாங்கினானோ அப்பவே ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை அவன் இழந்து விட்டான். அப்பவே ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு அந்த யூதாசை போலத்தான், அந்த ஏசாவை போலத்தான் அற்ப காரியங்களுக்காக, அற்ப சுதந்திரங்களுக்காக, அற்ப சந்தோஷத்திற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான விலையேறப்பட்ட ரட்சிப்பை இழந்துவிட்டு அந்த ஏசாவை போல, யூதாசை போல நாம் இன்னைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய அங்கீகாரத்தை இழந்திருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மீட்பை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எங்கிருந்து வந்தது? தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை என்னையும் பாத்திரவான்களாய் மாறுபடி கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் பவுல் அழகா சொன்னார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்கிறீர்களே. எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி பவுல் அந்த எபிரேய பட்டணத்தை நேசித்தாரோ, எப்படி பவுல் அந்த தீமோத்தேயுவை நேசித்தாரோ, அதே போலதான் நான் என் சபையை நேசிக்கிறேன். அதே போல இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் நேசிக்கிறேன். ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாவரும் தேவனுடைய சமூகத்திலே ஒன்றிணைக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள். விளக்கு காற்றினாலே அலக்கழிக்கப்படுகிற போது உடனே என்ன பண்ணுவோம்? ஓடி போய் 2 கரங்களை வைத்து அதை மூடுவோம். அந்த காற்று அந்த விளக்கை அணைத்து விடக் கூடாது என்பதற்காக. அதைத்தான் நான் சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு ரட்சிப்பு கூட காற்று அலக்கடிக்கப்படுறது போலதான் அப்படி அலக்கடிச்சுட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி எனக்கூடிய மகிமையை கொண்டு அதை பாதுகாத்துக் கொள். சாதாரணமான மாம்சத்துல உன்னால ரட்சிப்பை பாதுகாக்க முடியாது. உன் மாம்சத்துல இந்த ரட்சிப்புக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியாது. அந்த ரட்சிப்பை பாதுகாக்கிறதற்காக ஆண்டவர் சொன்னாரே, நான் போய் உனக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அந்த ரட்சிப்பை பாதுகாப்பதற்காகத்தான் அன்றைக்கு சீஷர்கள் நேர்வி தரையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார்களாம். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினாராம். நல்ல கவனிக்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இருக்கிற பேதுருவால தன்னுடைய ரட்சிப்பை பாதுகாக்க முடியல. அந்த
அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கூடிய அந்த வல்லமை இறங்கின போது பேதுருவாலே தன்னை பாதுகாக்க இரத்த சாட்சியாக தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த நற்பொருள் தனக்கு வேண்டும். என் சரீரமோ அல்லது என் ஜீவனோ பெரிதல்ல, இந்த ரட்சிப்பை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். யோசிச்சு பாருங்க, உன்னை கூட கர்த்தர் பயன்படுத்த நினைக்கிறார். ஆனா பேதுரை போல ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் நீ மாறணும். பவுலை போல ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷனா மாறணும். தானியேலை போல ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷனா மாறணும். என்னை கரைப்படுத்த விரும்பவில்லை. எனக்குள்ள இந்த நற்பொருள் இருக்கிறது. இந்த நற்பொருளை கரைப்படுத்த நான் விரும்பல. இந்த நற்பொருளை கரைப்படுத்தும்படி எந்த ஆதாரமும் எனக்கு வேண்டாம். எவ்வளவு வைராக்கியம் சொல்றாரு பாருங்க. எந்த இடத்துல போனாலும் சரி, என் தேவனுக்கு விரோதமான காரியங்கள், என் ரட்சிப்பு நஷ்டப்பட எந்த சூழலையும் பார்க்காத, எந்த பிரச்சனைகளையும் பார்க்காத, உங்களுக்குள் இருக்கிற நற்பொருள் கெட்டு போய்விடக்கூடாது. அழகாக எபிரேய பட்டணத்துக்கு சொல்றாரு, உங்களெல்லாம் பார்க்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறீர்களே, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் கிட்ட அதை எதிர்பார்க்கல, ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய சபையை பார்த்து, இந்த காணொளி பார்த்து ஆண்டு சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற இந்த நற்பொருள், எனக்குள் இருக்கிற இந்த மகிமையான ரட்சிப்பு எவ்வளவு பெரிது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். கெட்டு போன பாத்திரத்தை வச்சு ஒரு காரியத்தையும் டெவலப் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மேலே எழும்பி நிற்க முடியாததுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வெறும் கூடவே இருக்கிறார்கள். ரட்சிப்பு என்கிற ஒரு உயிர் இல்லாத வெறும் கூடாய் இருக்கிறார்கள். அந்த வெறும் கூடை கொண்டு ஒரு காலமும் ஒன்றையும் செய்ய முடியாது. உயிரற்றிருந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவி அதற்குள் அனுப்பின போதுதான் அது உயிரடைந்தது, அது எழும்பி நடந்தது, அது குதித்தது, அது பேசினது, அது பயனுள்ளதாய் மாறினது என்பதை சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் ஒப்பு கொடுங்க, வாயில தந்து ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் வாயில தந்து ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு இந்த அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற நற்பொருளை ஒருவேளை காணாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற நற்பொருளை கண்டிராதவனாய் நான் இருந்திருப்பேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நற்பொருளை ஆண்டவரை உபயோகப்படுத்தாதவனாய் இருந்திருப்பேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நற்பொருள் மற்றவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படாத ஒரு மனிதனாய் இருந்திருப்பேன். ஆனால் என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் இப்ப சொல்றேன், அநேகருடைய வாழ்க்கையில இந்த நற்பொருளை பயன்படுத்தாமலும், இந்த நற்பொருளுக்கு மரியாதை கொடாமலும், இந்த நற்பொருளை கவனிக்க தவறினதினால் உண்டாகும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளில் இருந்து நம்மளால மீண்டு எழுப்பி வர முடியல. கர்த்தர் சொல்றாரு, இந்த நற்பொருளை பாதுகாக்கிற ஒரு மனுஷன், இந்த நற்பொருள் எனக்குடைய ரட்சிப்பை பாதுகாக்கிற மனுஷியாய் கர்த்தரை எழுப்பி நிற்க வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருடைய நன்மைகளினால் உன்னை மூடி நிரப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக, உடைய கிருபைக்கு முன்பதாக, உடைய தயவிற்கு முன்பதாக, உம்முடைய எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்திற்கு முன்பதாக எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாளில் இது சத்தியத்தை கேட்கிற காதுகளிலே சென்றடைகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உடைய நாமம் மகிமைப்படட்டும். என் ஆண்டவரை துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நற்பொருளை பாதுகாப்பதின் நிமித்தமாக அவர்கள் பாதுகாக்கப்பட, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தவைகள் நன்மைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். தேவரீருடைய கருத்தை நான் தருகிறேன்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உங்களுடைய வீடுகளிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரத்திலே நாம் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். God bless you. வாழ்த்துக்கள்.